ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபிஷஸ் ஸ்டாக் இருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டைகர் மாலிங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டைகர் நல்லா ரொம்ப அதாவது எக்ஸாட்டிக் மாலியில் நல்ல பீக்லேயும் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளர்த்தலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீடிங் சீஸில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதாவது ப்ரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யாராவது செல்லர்ஸ் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன் யாராவது ப்ரீட் பண்ணணும்னு நல்லா நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த டைம் நல்லா இருக்குது, சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி லிமிடெட் பேராக தான் இருக்குது. கொஞ்சம் வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஆரஞ்சு டைகர் பக்கா குவாலிட்டியில் இருக்குது, சூப்பராக இருக்குது. சைஸுமே நல்லா பெட்டர் சைஸ் தான், ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ ஆக்சுவலாக சைடு வியூ எல்லாம் பார்த்துக்கோங்க, சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இது வேணும்னா சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீட் ஆரஞ்சுங்க. இது திடீர்னு என்னென்னு தெரில, சன்ஸ்கிரீட் ஆரஞ்சு மேலே இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. எனக்கும் டக்குன்னு தெரியல, திடீர்னு சன்ஸ்கிரீட்னு என்கிட்ட ஃபஸ்ட் இடத்துலையும் நான் ரொம்ப இதாகிடுச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சன்ஸ்கிரீட் வந்து திடீர்னு என்னன்னு தெரியல, அந்த லாஸ்ட் வீக் 1 வீக் என்னால் மெசேஜில் ஃபுல்லாக சன்ஸ்கிரீட்டு தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். சன்ஸ்கிரீட் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கலரேஷன் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து சூப்பரான கலரில் வருங்க. அது இந்த யூவி லைட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சூப்பராக மின்னும். ஸோ இதெல்லாம் பிகினர்ஸ் அந்த ஸ்டார்டிங் இதுதான் வந்து ஸ்டார்டிங் ரேட்டில் வந்து இதாக இருக்குது. ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி எக்ஸாட்டிக் மாலையே நான் ப்ரைஸ் சொல்லி யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பீக்கில் போயிட்டுருக்கு. நம்ம ரேட் சொல்லி யாரையும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு ரேட் சொல்கிறதில்ல. எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் என்னென்ன ரேட் எல்லாமே சொல்லிடுறேன். அதே மாதிரி சண்டே மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிருதுங்க, அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. எனக்கு காலையிலேருந்து சாப்பிடாம கூட தான் எல்லாமே வேலை செஞ்சுட்டு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரெகுலராக சண்டே அப்போ கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் போகும், அதனால தான் கொஞ்சம் வேலை அதிகம். ஸோ கண்டிப்பாக இப்போ வீடியோ முடிச்சு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா மாலிங்க. இந்த ஜீப்ரா மாலி கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. கொஞ்சம் வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஜீப்ரா மாலியில் பார்க்க யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாலி இந்த பிளாக் ஜீப்ரான்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக தான் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ குவாலிட்டி பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இது லிமிடெட் பேர்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாம் பிளாக் ஐ தான், இப்போதைக்கு ப்ளூ ஐ இல்லை. ஸோ ஒன்று ப்ளூ ஐ மாதிரி தெரியும், பட் அதுவுமே ப்ளூ ஐ இல்லை, பிளாக் ஐ தான், ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் ஃபின் இல்லைங்க. அதாவது போன தடவை வந்து ஐஃபின்னு சொல்லியிருந்தோம். அந்த டெய்ல் இல்லை, சும்மா நார்மலாக அந்த டெய்ல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஐஃபின்னுங்கிறது நல்ல ஃபின்னு, டெய்ல் நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து பார்க்க உங்களுக்கு ஐஃபின் மாதிரி தெரிஞ்சாலும் இது நார்மல் ஃபின் தான், ஓகேங்களா. அதனால நார்மல் ரேட் தான் வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ மாலிங்க. இது வந்து ஆக்சுவலாக ரேட்டு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். 3 டெய்ல் நார்மல் ரெண்டுமே ரேட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். இது ப்ளூ ஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை, நார்மல் ஐ தான் இருக்குது. இந்த ப்ளூ ஐ 1-2 இருக்கும், அதாவது ஒரு கண்ணு மட்டும் ப்ளூ ஐ. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் அது வேணால் போட்டு வரேன், ஓகேங்களா. ஒரு பேர் 2 பேர் வாங்கினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு மேலோ ஃபீமேலோ ப்ளூ ஐ பார்த்தா போட்டு வரேன். பட் ரெண்டுமே ப்ளூ ஐயாக இருக்காது. நான் இதெல்லாம் பாருங்கள் பக்காவான டைமண்ட் ஐ. பட் ஆனால் ஒரு கண்ணுக்கு தான் இருக்குது, இன்னொரு கண்ணுக்கு இல்லை. ஸோ இது வந்து எதனால் உழுகுதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து டைமண்ட் ஐ இந்த ப்ளூ ஐலாம் போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேர் நல்லா ப்ரீடிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு 50 குட்டி போடுது அப்படின்னா 50மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐயாக வராது. ஸோ ஒரு 20, ஸோ 30 அது மாதிரி வந்து நார்மல் ஐ வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல், ஓகேங்களா. அப்படி தான் வரும். இப்போ நீங்கள் ப்ளூ ஐ ப்ரீட் பண்ணி இப்போ எப்படி கப்பீஸாக ப்ரீட் பண்ணிங்கன்னா 50 பேரும் 50க்கும் 50 வராது. அந்த மாதிரி தான் இதுவும் மாலியும் இதே மாதிரி தான். ப்ளூ ஐ போடுறீங்கன்னா ப்ளூ ஐயே 50 வராது. அதில் ஒரு 30 ப்ளூ ஐ வரும், மிச்சம் 20 வந்து பிளாக் ஐ தான், அது மாதிரி தான் வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். டெய்லி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சக்குரா ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மாலி. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் ரொம்ப எடுக்கலான் இருந்தேன், பட் ரொம்ப ஹைலி காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் வரட்டும், நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். இது கண்ணு மட்டும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு உங்களுக்கே தெரியும் நினைக்கிற வீடியோவில் பாருங்கள். எப்படியே அந்த அதுவும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் 3 டெய்ல் இருக்குது மெயிலு. ஸோ ஃபீமேல் 2 மேல் 2 இருக்குது. மெயில் ஒரு பேர் வந்து நார்மல், அதாவது ஒரு மேலு ஃபீமேல் நார்மலு, இன்னொரு மெயில் வந்து 3 டெய்லு, ஃபீமேல் வந்து நார்மல் டெய்லு, ஓகேங்களா. ஸோ கண்ணு தான் மெயினுங்க, ஓகேங்களா. இது சக்குரா ஒயிட்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப 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 ஒரு சூப்பராக இருக்கும். கண்ணு தான் மெயின் அழகு. டைமண்ட் ஐன்னு சொல்லுவோம். அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் ஐ, அதாவது உங்களுக்கு அப்படியே மின்றது கண்ணோட இது பாருங்கள், அப்படியே ரிஃப்ளெக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு நான் கிளாரிட்டி காமிக்கிறேன்னு தெரியல, பட் வீடியோவில் இருந்தாலும் நல்லா ஃபுல்லாக காமிச்சிடறேன், பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேலே டாப் வியூ இப்படி தான் இருக்கும், ஃபீமேல் மெயில், ஓகேங்களா. இது 3 டெய்ல், அந்த 3 டெய்லும் இதுவும் பேரு. ஸோ இதுவும் பேரும் செம்ம குவாலிட்டியில் இருக்குது. இது அப்படியே காம்போவாக கொடுக்குறோம். இது ஏன்னா சிங்கிள் பேர் வேணாம், ஏன்னா சிங்கிள் பேர் போட்டால் எல்லாருமே கேட்பீங்க. காம்போவாக கொடுக்குறேன். இது 2 பேர், ஓகேங்களா. இது 2 கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இது 2 பேர், அதுக்கப்புறம் இன்னும் 2 கூட அடிஷனலாக போடுறேன். அது பாருங்கள் என்ன அது எப்படின்னு சொல்லிடுறேன். அது நார்மலாக கொடுக்குறேன்.
ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு பேர் நார்மல் ஓகேங்களா. ஸோ அதுவும் காம்போவில் போட்டு விட்றேன். அது சும்மா இந்த 2 பேர் எடுக்கிறவங்களுக்கு அந்த அப்படியே அந்த ஒரு பேர் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் நார்மல் ஐ, இன்னொரு மெயில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஐ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் ஐ மாதிரி தெரியும், இன்னொரு ஐ பிளாக் ஐ மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படியே கொடுத்துறாங்க. இது 6 பீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஏன்னா அதே மாதிரி இது 4 பீஸ்க்கு தான் செம்ம வேல்யூங்க ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ப்ரீட் பண்ணலாம் தான் எடுத்தேன். பட் நான் இப்போ கப்பீஸ் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் போட்டிருக்கனால அப்படியே சேல் பண்ணிடலான்றதை விட்டாச்சு. இல்லாட்டி நான் அது 2 பேரும் நான் ப்ரீடிங் கோசம் தான் மெயினாக எடுத்தேன். சரி இப்போ ப்ரீட் போட்டலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தோம். பட் அந்த என்கிட்ட இடம் அதனால இதை போட்டிருக்கேன். ஸோ வேணா சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி என்னென்னு காமிச்சிடறேன் பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷனுங்க. இது செம்ம குவாலிட்டியில் இருக்குது. சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டர் சைஸ் தான். குட்டி போடுறீங்க ப்ரீடர்ஸ் யாராக இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்லா ஒரு பெட்டர் சைஸ் தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. இதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இதுவுமே ஸ்டார்டிங் ரேட் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இதுவுமே வேணால் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸு காமிச்சிட்றேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது மாலி பார்த்துக்கோங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கப்பி காம்போங்க. ஸோ 5 பேர் வந்து 550 ரூபா வரும். ஸோ அதே மாதிரி நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 வெரைட்டி காம்போ கூட போடுறேன். ஸோ வேணுங்கிறீங்க அப்புறம் எனக்கு ஆல்ட்ரு பண்ணணும், எனக்கு இந்த வெரைட்டி 5 வெரைட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 5 டிஃப்ரெண்ட் வெரைட்டி மட்டும் தான் வரும். ஒரே வெரைட்டியில் 5 பேர் எடுக்க முடியாது. நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கொய். ஸோ தனியாக வாங்கினா பேர் வந்து உங்களுக்கே தெரியும் 190 ரூபா வரும். ஸோ இதுவுமே காம்போவில் இருக்குது. ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். கொய் கப்பியில் ரொம்ப 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 ஈஸியான வெரைட்டினா அது ப்ளூ கொய் தான் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இது நான் ஒருத்தருக்கு ஒரு பேர் தான் கொடுத்தேன். இப்போ வரைக்கும் ஒரு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு 2-3 மாதமாக ஃபுல்லாக ப்ரீட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 2 மாதமாக காணோம், எங்கே போனால் தெரில. ஏன்னா செம்ம இதுங்க அவட்டு சும்மா ஆசைக்கு வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொடுத்தேன். ஸோ ஒரு பேர் கொடுத்தேன், அதுலேருந்து வளர்த்து செல்லராகவே மாறிட்டார் அவர். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க. இந்த டைம் உங்களுக்கே வீடியோ தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வேணுங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஸ்லி ப்ளூ ஓகேங்களா. ஸோ இது வந்து சைடு வியூ ஃபிஷ்ஷு. மொதலே காமிச்சா அது டாப் வியூங்க ஓகேங்களா. ப்ளூ கை டாப் வியூ, இது வந்து சைடு வியூ. எப்படி இருக்குது பாருங்கள். சைடு வியூ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இது தனியாக வாங்கினா பேர் 140 ரூபா வரும். இது ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் பிளாட்டினம் ஒயிட் ஏதாவது ஒரு பேர் வேணா கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுவுமே சைடு வியூவில் டாப் வியூ தான். அடுத்து மாஸ்கோ ப்ளூ. ஸோ இது வேணாலும் ஒரு பேர் எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ தான். சைடு வியூ போடுறேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ பட் டாப் வியூவில் பார்க்க அது வேறு மாதிரி இருக்குங்க. லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். இதுவும் பேர் 140 ரூபா வரும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எல்லோ கொய் கிளாஸ் பில்லிங்க. இது வந்து ஷார்ட் பாடி தான் ஓகேங்களா. இது வந்து சின்னதாக தான் இருக்கும். இது அழகே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதான், உடனே சின்னதாக இருக்குன்னு சொல்லிடாதீங்க. இது வந்து ஷார்ட் பாடிங்க ஓகேங்களா. இருக்கலே வந்து ஷார்ட் பாடி சின்னதாக தான் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு வயதில் பாருங்கள் முட்டை எல்லாமே தெரியும். ஆனால் இது வந்து சின்னதாக தான் ஓகேங்களா. நீங்கள் வீடியோவில் பார்க்க கூட கொஞ்சம் பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது அழகே வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அதுக்குன்னு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளருமா அப்புறம் அப்படின்னா 1 பாயிண்ட் வளரும். பட் சைஸே இது இவ்வளோ தான். வயிற்றில் பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டியில் அப்படியே எல்லோ அந்த முட்டையில் அப்படியே தெரியுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் சைஸே இது இவ்வளோ தான். நல்லாயிருக்கும். இந்த மெயினாக இந்த சைஸ் கோசம் தான் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ முட்டையெல்லாம் தெரியுது பாருங்கள் வயிற்றில் தெரியுதுங்களா. ஸோ நல்லாவே இருக்கும். இது வயிற்றில் குட்டி இருக்கிறது எல்லாமே தெரியும். அதுக்குன்னு குட்டியை பார்த்து அப்படியே போடுன்னு நினச்சிக்காதீங்க. அது பாட்டுக்கு போட்டுரும் ஓகேங்களா. இந்த சைஸ்லேயே நல்லா குட்டி போடும். ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷார்ட் பாடி எல்லோ, அதாவது எல்லோ கொய் கிளாஸ் பில்லி. இந்த எல்லோ கொய் இல்லை, எல்லோ கிளாஸ் பில்லின்னு சொல்லுவோம். கொய்ங்கிறது தலைக்கு மேலே கேப் இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பாண்டா. ஸோ ப்ளூ பாண்டாவில் இந்த டைம் கொஞ்சம் அதாவது நல்லா டார்க் கலராக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வேணா சொல்லுங்கள். செம்ம குவாலிட்டியில் இருக்குது. ஸோ சைடு வியூ காட்டுற பாருங்கள். ஸோ ப்ளூ பாண்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ப்ரீடிங் யாராவது வேணா கூட சொல்லுங்கள், வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதுவுமே ஆக்சுவலாக ஷார்ட் பாடி மாதிரி தாங்க. இது வந்து லாங் பாடி டைப்பில் இல்லை, ஷார்ட் பாடி டைப் தான். பட் குவாலிட்டி அடிச்சுக்க முடியாதுங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதுவுமே ஷார்ட் பாடி டைப்பில் தான் இருக்கும். பட் சைஸ் கொஞ்சம் பாருங்கள். எல்லாமே வயிற்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தனி குட்டி தெரியும்னு நினைக்கிறேன். குட்டி இருக்கும். இது வந்து கிளாஸ் பில் இல்லை, இது வந்து சும்மா நார்மல் ப்ளூ பாண்டா தான். கத்திரிக்கோள் கட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து கட் ஆகலாம் இல்லைங்க நிறைய பேர். ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கே ஒரு கஸ்டமர் வந்து அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னாப்பா வாலில் கட்டாக கிடக்குது அப்படின்னாங்க. இது வந்து நாங்கள் கட் பண்ணுறது இல்லைங்க, அதனுடைய ப்ரீடே அப்படி தான் ஓகேங்களா. அதுவே ஸ்டைலாக கட் ஆன மாதிரி தான் இருக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டுங்க. நான் ஒரு கப்பியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச வெரைட்டினா இதுதாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், அதாவது ஒரு கப்பி வந்து வேணாம் வாங்காதீங்க. கஸ்டமரே வருவாங்க, எங்கள் அந்த ஃபுல் ரெட்டு வாங்கி ட்ரை பண்ணாதீங்க, அது வேணாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்பே. ஃபுல் ரெட்டு அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது இப்போ வந்து பேர் 140 ரூபா வரும். இதுவுமே காம்போவில் இருக்குது ஓகேங்களா. ஸோ வாங்காதீங்கன்னு சொன்னாலும் இந்த ஃபுல் ரேட்டை தவிர வேறு எந்த கப்பியும் நம்மள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. எடுத்த உடனே எல்லாருமே கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன, ஃபுல் ரேட்டு ஸ்டாக் இருக்கா?
ஸோ ஃபுல் ரேட் எனக்கு வேணும், ஃபுல் ரேட்டு ஸ்டாக் இருக்கா அப்படின்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ரேட் மேலே அவ்வளோ கஸ்டமருக்கு மேலே பிரியுங்க. இப்போ கப்பீஸில் என்கிட்ட நிறைய பேர் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறோம் ப்ரோ, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்பீங்க. தயவு செஞ்சு ஃபுல் ரேட் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ஃபுல் ரேட்டு தயவு செஞ்சு ப்ரீட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பி டிமாண்டில் இருக்குன்னா அது ஃபுல் ரேட்டு தாங்க. அடிச்சுக்க ஆளே இல்லை. ஃபுல் ரேட்டு அப்புறம் டம்போ ஏர், ஃபுல் பிளாக் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இதுதான். பட் ஆல்பினோ வெரைட்டியில் ஃபுல் ரேட்டு வந்து அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இப்போ வரைக்குமே என்கிட்ட ஃபுல் ரேட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபுல் ரேட்டில் என்னென்னு இருக்கும் தான் தெரியல. ஏன்னா ஒரு மழை ஏதோ ஒன்று வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் வீக்கான மாதிரி ஆயிடுவானுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் நான் வளர்த்துறது. பட் ஏன்னா எல்லாரும் கேட்குற ஒரே ஃபிஷ் ஃபுல் ரேட்டு தாங்க. ஓகேங்களா, அவ்வளோ எல்லாருமே இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து இது மட்டும் தான் என்கிட்ட நல்லா எப்படி சொல்கிறது நல்ல மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அவ்வளோ ஒரு இது இப்போ எங்கள்கிட்ட சொல்ல போனால் ஃபுல் ரேட்டே கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 10 பேர்னா சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டில் இருக்குது ஃபுல் ரேட்டு. ஸோ எங்களை கூட கேட்டார் ப்ரோ ஏதாவது லாட்டாக எடுக்கிற கம்மியாக தான் பண்ணீங்களா அப்படின்னு. ஃபுல் ரேட்டில் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பிளாட்டினம் கப்பிங்க. ஸோ இது வந்து ஒரு பேர் எடுத்திங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஒரு மினிமம். ஒரு 5 பேர் எடுத்திங்க அப்படின்னா ஒரு பேரோடலாம் 55 ரூபா கொடுக்கும். இது டம்போயரில் இது வந்து டம்போயர் மாதிரி இருக்கும். பட் பிளாட்டினம் கப்பின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, சேம் டம்போயர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். பட் வந்து இது வந்து அதுக்கு இதுக்கு என்னன்னா இந்த இயர் தான் பிரச்சனை. ஓகேங்களா, இது வந்து பிளாட்டினம்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன சொல்லுங்கள் 5 பேர் எடுக்கும் ஒரு பேரோடலாம் 55 ரூபா வரும். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபீமேலாம் பார்க்க டம்போயர் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பட் இது ஒரு சூப்பரான வெரைட்டிங்க. ஸோ இது வேணா சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெல்டெயில் ஜீப்ரா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்டெயில் ஜீப்ராங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் எதர்ச்சியாக சும்மா தான் வெல்டெயில் ஜீப்ரா எடுத்தேன். பட் இவ்வளோ ஒரு டிமாண்டில் இருக்குது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு போன வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்கொயரி வெல்டெயில் ஜீப்ரா ஸ்டாக் இருக்கா அப்படின்னு தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டாக் இருக்குங்க, கொஞ்சம் வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ப்ளூவு க்ரீனு இது ரெண்டும் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கே உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் இது பண்ணுறீங்க. ஒரு பேர் எடுத்தீங்க அப்படின்னா 85 ரூபா வரும். மினிமம் 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோடலாம் 60 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. சைஸ் வந்து சின்னது தான், ப்ரீடிங் சைஸ் இல்லை, சைஸ் வந்து சின்ன சைஸ் தான். ஓகேங்களா, ஸோ சைடுக்கு கூட காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா உண்மையாலுமே இவ்வளோ ஒரு இந்த வெல்டேஜ் ஜீப்ராக்கு இவ்வளோ ஒரு மார்க்கெட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நானே வச்சுருந்தேன், நிறையா அப்பெல்லாம் ப்ரீட் வச்சுருப்பேன். பட் அந்த அளவுக்கு கூட டிமாண்ட் இல்லை. இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல இவ்வளோ பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக சைடு வியூ பார்த்துக்கோங்க. சைடு வியூ குவாலிட்டி சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் டாப் வியூ தான். டாப் வியூவில் அதுவும் இந்த பிளாக் கலரில் பார்க்க தான் உங்களுக்கு நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகுங்க. ஸோ நார்மலாக இப்படி ஒயிட் கலரில் பார்க்குறதா நார்மலாக பிளாக் கலரில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சைடு வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். டாப் வியூக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாண்டில் விடுறதுக்கு அதுக்கெலாம் ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷுங்க, நல்லா க்ளோ ஆகும். ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்ததாக பீட்டாஸ் பேருங்க. இது வந்து சின்ன சைஸ் இருக்குது, அதாவது சின்ன சைஸ் பேரு. இது வந்து ஒரு பேர் எடுத்தீங்க அப்படின்னா 85 அதாவது 95 ரூபா வரும். மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கும்போது ஒரு பேரோட 65 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க. இது மேல் ஃபீமேல் தான் இருக்குது. ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷு. ஸோ பீட்டா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பேரை எடுத்திங்கன்னா ஒரு பேரோட 95 ரூபா வரும். ஸோ மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோட 65 ரூபா வருங்க. மேல் ஃபீமேல் ரெண்டுமே வரும். ஸோ அதே மாதிரி மெயில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்லிங் பண்ணிடுங்க. இல்லாட்டி கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணோன்னு. ஸோ கொஞ்சம் இது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாட்லிங் பண்ணிக்கோங்க. இது வந்து சைஸ் வந்து ஒன்ஸ் அதே மாதிரி பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒட்டுக்காக விடாதீங்க. அவ்வளோதான் என்னோட இது அவ்வளோதான். ஸோ 1-2 இப்போயுமே கொஞ்சம் இதாக தான் இருப்பானுங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை சொல்லக்கூடாது, இல்லாட்டி நான் சொல்லிடுவேன். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபீமேல் நீங்கள் 100 கூட ஒட்டுக்கா போட்டு வளர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு ஃபீமேல் மட்டும் வேணும் ப்ரோ ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபீமேல் பேர் எடுத்தீங்க அப்படின்னா 50 ரூபா வரும். மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கும்போது ஒரு பேரோட 45 ரூபா வரும். அதாவது க்ரீனு ப்ளூ இது ரெண்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த க்ரீனும் இந்த ப்ளூவும் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு இதுதான் ஃபீமேல் லாட்டாக இப்போதைக்கு இதுதான் இருக்குது. வேணா ஏதாவது 1-2 கலர் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட போட பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ப்ளூ கப்பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கப்பி ஆக்சுவலாக தனியாக வாங்கினா பேர் வந்து 120 ரூபா வரும். ஸோ மினிமம் ஒரு 5 பேர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேரோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. பார்க்க ஜெட் பிளாக் மாதிரியே இருக்கும். பார்க்க பாருங்கள் ஜெட் பிளாக் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ப்ளூ கலர் உங்களுக்கு வரும். இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூன்னு சொல்லுவோம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப 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 ஈஸிங்க. நல்லா குட்டி போடுவானுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷ்ரிம்ப் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ரெட் அண்ட் ப்ரௌன் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். சைஸு கொஞ்சம் பெட்டர் சைஸ் தான் இருக்குங்க. ஓகேங்களா, சைஸு நல்லாவே இருக்குது. நான் ரேட் பெருசாக வேணாம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ ரேட் வந்து சின்னது என்ன ரேட்டுக்கு கொடுக்குமோ அந்த ரேட்டுக்கே கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ நல்லா சூப்பராக ப்ரீட் ஆகும். இதுவே நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் தான் கொடுத்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராக ப்ரீட் ஆகும். பட் சிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கஸ்டமருங்கள்ட்ட எல்லாத்துலையும் சொல்கிறது தான்,
ஒரு பேர்லாம் வாங்கி விட்டுட்டு ப்ரோ ப்ரீடே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. யார் கேட்டாலும் அவருக்கே நான் இப்போ என்கிட்ட இது கொடுத்தவருக்கே நான் என்ன சொல்லுவேன்னா, அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் மினிமம் ஒரு 3 பேர் 4 பேராச்சும் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீட் ஆகுங்க அப்படின்னு. அவருக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துச்சு, ப்ரீடு ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ஷிம்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் எங்கிட்ட இல்லைங்க, நான் யார்கிட்ட வாங்கினாலுமே ஒரு பேர் வாங்காதீங்க ஓகேங்களா. யார்கிட்ட இருந்தாலும் ஒரு பேர் வாங்கி விடாதீங்க. மினிமம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3 பேர் இல்லாட்டி 5 பேராச்சும் வாங்கி விடுங்க. நீங்கள் அதே மாதிரி 3 பேர் 5 பேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரேட்டே பண்ணித்தரேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெட் அண்ட் ப்ரௌன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்டாக் இருக்குது. ஸோ இதுலேயுமே இருக்குது. ஸோ இதுலேயுமே இருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி பீட்டா கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டேன். பீட்டா கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிட்டானுங்க. ஸோ பீட்டா நான் விட்டுருக்க போது நீங்களும் பீட்டாக்கி விட்றாங்க. ஆனால் செஞ்சு சாப்பிட்டு விடுவானுங்க, குட்டியெல்லாம் சாப்பிட்ருவானுங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெட்டின்னு பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் கடையில் இருக்குது. என்னதுக்கு ஒருத்தர் கேட்டார், ரெட் கேப் சும்மா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரெட் கேப் ஸ்டாக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஷார்க்கில் ஒயிட் ஷார்க் இருக்குது, பட் இதெல்லாம் கொரியர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாஃப் ஆக்சுவலாக அதிகம் ஒருத்தர் சொல்லியிருந்தேன், அவர் என்ன ட்ரை பண்ணலாம் ப்ரோ, ஏதாவது சிக்ஸ்லெட் வெரைட்டி இருந்தால் நல்லா கைக்கு நல்லா இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னாங்க. மாஃப்லாம் நல்லா ட்ரை பண்ணலாம், கைக்கு நல்லா விளையாடும் மாஃபு. அதுக்கப்புறம் இந்த கொய்கார்ப்லாம் வந்து கைக்கே நல்லா வந்து இங்கே பாருங்க. கொய்கார்ப்லாம் நீங்கள் எங்கிட்ட வாங்கணும்னு இல்லை, நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் கூட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நல்லா கைக்கே ஃபீடு கொடுத்து பழகுங்க, கைக்கே வருவானுங்க ஓகேங்களா. என் ஃப்ரெண்டுக்கிட்டே ஒருத்தர் சொன்னேன் கை உள்ளே விட்றா நல்லா இருக்குண்ணா அப்படின்னு. அவர் வந்துட்டு நான் கையெல்லாம் உள்ளே வைக்க வேண்டாம் அப்படின்னா. அதே இதை அவன் தான் போன வாரம் வந்து ஒரு பார்க்கில் போய் காசு, அதாவது என்ட்ரி ஃபீஸ் வந்து 450 ரூபா என்னமோ கொடுத்து இதுக்கு ஃபீட் கொடுத்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஸ்டேட்டஸ். நான் தான் சொன்னேன், ஏன்டா காசை வாங்கிட்டு ஃபீடு கொடுக்குறீங்க, ஆனால் ஃப்ரீயாக வைங்கனாலும் வைக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் இதெல்லாம் வீட்டில் யாராவது மீன் வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் ஃபுட்டு டெய்லியும் கொடுப்பீங்க, ஸோ கையில் வச்சு கொடுங்க. மீன் நல்லா இங்கே பாருங்கள் கைக்கே வரும். கைக்கே என்னோட மீன் பாருங்கள். ஸோ கைக்கே வந்து நல்லா கைக்கே விளையாடும். இங்கே பாருங்கள் எப்படி விளையாடுது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, வீடியோவில் அந்தளவு கேப்சர் ஆகுதான்னு தெரியல. ஸோ கை எல்லாமே டிப் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தயவு செஞ்சு பிடிச்சிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறதா, டேம் பண்ணுறது ஈஸி தான். இந்த கொய்கார்ப்பு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பழக்கி வைக்கலாங்க, கையில் நல்லா ஈஸியாக பழக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது பிடிக்கக்கூடாது. அதை போய் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா மீன் வந்து கைக்கு வராது. பட் ரொம்ப நல்லா கைக்கு நல்லா வருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்து கைக்கு பழகுங்க ஓகேங்களா. ஸோ கைக்கே வருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே கைக்கே இருக்கும், எங்கேயும் போகாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுவும் அதே மாதிரி மாஃபும் அதே மாதிரி தான் கைக்கே வருவானுங்க, நல்லா விளையாடும். இதுவும் அதே மாதிரி தான். ஃபுட்டெல்லாம் கொடுங்க. நீங்கள் இப்போ கைக்கு வச்சு வருதுன்னு சொல்லிட்டு உடனே வலையை எடுத்து நீட்டிடாதீங்க, அதுக்கப்புறம் வராது கைக்கே ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பீட்டா மேல் பெருசு இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என்ன நினைக்கிறேன். அதாவது என்ன டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். தேங்க்யூ.